போகி நடிகர் அறிமுக நடிகர் நபி நந்தி. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, லப்பர் பந்து நடிகை சுவாசிகாலாம் நடிச்சிருக்காங்க. இந்த போகின்னு பேர் வச்சுருக்காங்க. என்னடா போகின்லாம் பேர் வச்சுருக்காங்க, ஏதோ வித்தியாசமான படம் பேராக இருக்கும் போல், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் போய் அந்த படத்தில் போய் உட்காந்தோம். படத்தில் போய் உட்காரும்போது வழக்கம் போல் என்னென்னா, ஹீரோ எல்லாரையும் அறுவாள் எடுத்து விட்டுறாரு, எரிக்கிறாரு, ஜெயிலேருந்து ஒருத்தனை எடுக்கிறாரு. அப்புறம் ஒரு பொலிட்டீஷியனுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனைகளாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இது இப்படி இந்த மாதிரியே ஒரு கலவையான ஒரு விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும்போது, ஒரு பொண்ணு லவ் பண்ணுற பொண்ணு பார்க்கும்போது தான் சில உண்மைகள்லாம் வெளியில் வருது. மலை கிராமத்தில் டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையில் இருந்து என்னென்ன தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ போட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்னால என்ன பிரச்சனை வருது, டிஜிட்டல் மீடியானால் என்ன பிரச்சனை வருது, மலேசியாவில் என்ன பிரச்சனை வருதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. சரி, இது நிறையா சொல்கிறீங்களேயா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா, ஃப்ளாஷ்பேக் ஒரு போர்ஷனில் ஒன்று சொன்னாங்க. அதாவது அந்த தங்கச்சின்ற ஒரு கேரக்டர், இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா ஒத்து பார்த்தா, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு லப்பர் பந்து நடிகை சுவாசிகா பண்டா படிக்கிற பிள்ளையாக நடிச்சிருக்கு. இன்னையா இதுவே ஆன்டி ஆயிடுச்சுன்னு பண்டா படிக்கிற பிள்ளை மாதிரி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்த்தா, இந்த படமே 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்ட்டாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை ஏன்டா இப்போ விடுறீங்க? அதுவே பழைய படம் தானே, அதுக்கு பேர் போகின்னு வேறு வச்சுருக்கீங்க நீங்கள், துரோகிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஏதோ கண்டென்ட் இருக்கும் போல் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அப்புறம் இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம், அந்த படத்தில் பாதி படம் ஃபிலிமில் எடுத்துருக்காங்களாம். என்னது ஃபிலிமில் எடுத்துருக்கீங்களா? டேய், டிஜிட்டல் யுகத்துக்கு நீங்கள் என்ன ஃபிலிமில் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அதையும் தாண்டி இந்த படத்தை உள்ளே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த பாட்டு ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது. உண்மையிலே அந்த பீரியடில் எடுத்த கேமராமேன் படத்தை ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணி எடுத்ததுனாலே என்னவோ தெரியல, நல்லா இருந்துச்சு. சரி, படத்தில் நடிகர்களுடைய நடிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபி நந்தி அவர் எனக்கு தெரிஞ்சு சுட்டு போட்டாலும் நடிப்பு வரல, சுட்டு போட்டாலும் டான்ஸ் வரல. மேபி இப்போ ஒரு பெரிய நடிகராக கூட இருந்திருக்கலாம், எப்படின்னு தெரியல. ஆனால் அப்பா அவருக்கு சுற்று போட்டாலும் நடிப்பு வரல. ஒரு 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 இத்து போன காமெடி ட்ராக் ஒன்று, இத்து போன ஒரு லவ் ஒன்று, இப்படி நிறையா இத்துப்போன விஷயங்களெல்லாம் போட்டு செத்துப்போன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கதை எழுதுறதுனால, இதை பார்க்குற நமக்குமே ஏன்டா செத்துப்போன விஷயத்துக்கு இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்துடைய கதை சொல்லல் எல்லாமே இருக்குது. ஓவராலாக என்னென்னா, சுவாசிகாவை நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டைம்லைனில் முன்னாடி போய் ஃபோட்டோ எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த படத்தை வேணால் போய் பார்த்தீங்கன்னா, லப்பர் பந்து சுவாசிகாவா இது, ஷாருக்கான் கூப்பிட்ட சுவாசிகாவா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு மிரட்சி அடைஞ்சு அதுக்கு வேணால் பார்க்கலாமே தவிர மற்றபடி இதை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை.